அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மகா சிவராத்திரிக்கான ஒரு பலனையும், அதை எப்படி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுகின்ற ஒரு முறையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு 15/2/2026 அன்று இரவு சதுர்த்திதி திதியும் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த சிவராத்திரி பிறக்கின்றது. எனவே மகா சிவராத்திரி என்பது இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய ஒரு விரதமாகும். சைவ சம்பிரதாயத்தின் அதிர்ஷ்ட விரதங்களுக்குள் பிரதானமான இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தசி கூடும் இரவில் கொண்டாடப்படும். இதன் முறைகளை பற்றி பார்ப்போம். மகா சிவராத்திரி கர்ப்பம் என்னும் சிறிய நூல் விளக்குகிறது. பிரம்ம விட்டுணக்களின் அகந்தையை ஒழிக்கும் பொருட்டுதான் பரம்பொருளாகிய ஈசன் சக்தியுடன் அடிமுடி அறியா சோதி பிளம்பாக தோன்றிய தினமே இந்த சிவராத்திரி ஆகும். சைவர்கள் முதல் நாள் காலை வீடு முதலாய் சகலத்தையும் சுத்தம் செய்து கொண்டு ஸ்தானம் செய்து கம்பங்கம் செய்து விரதத்தை ஆரம்பிப்பார்கள். மேலும் அன்று மதியம் ஒரு பொழுதாக உணவருந்தி இரவு உணவை எளிய உணவாக உட்கொள்வார்கள். மேலும் மறுநாள் சிவராத்திரி அன்று காலை முதல் உபவாசமாக இருந்து சிவ சிந்தனையில் ஆழ்ந்து திருமுறைகளை பாராயணம் செய்து சிறந்த சிவ வழிபாடுகளை மேற்கொள்வார். அன்று மாலை மறுநாள் காலை வரை சிவாலயங்களில் இல்லங்களிலும் 4 யாம வழிபாடுகள் நடைபெறும். அடியவர்கள் விரதமிருந்து கண்விழித்திருப்பார். சிலர் எளிய உணவுகளை அருந்தி கண்விழிப்பதும் வழக்கம். மேலும் மறுநாள் காலை ஸ்தானம் செய்து சிவபூஜை செய்து வாரணை செய்து விரதத்தை பூர்த்தி செய்வார். சிவராத்திரிக்கு மறுநாள் மாலை 6 மணியின் பின்னரே உறங்க வேண்டும் என்பது ஒரு நிதின்னு சொல்லலாம், ஒரு வழிமுறைன்னு கூட சொல்லலாம். மேலும் உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அன்று ஒரு நாள் இரவு சிவபக்தர்கள் கண் விழித்து இறைவனை வழிபாடு செய்வார்கள். மேலும் இந்த சிவாலயங்களில் தனியார் மற்றும் அரசு சார்பில் மைதானங்களிலும் கலை நிகழ்வுகள் நடைபெறும். எனினும் அப்படிலாம் பார்க்கும்போது இலங்கைக்கு அருகே உள்ள ஒரு திருமற்கோணமலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தென் கைலை என்று போற்றப்படும் ஒரு பாடல் பெற்ற திருத்தலமான ஒரு திருக்கோணமலை ஆலயத்தில் இந்த விழா ஒரு 6 நாட்கள் இரவு கொண்டாடுறாங்க. சிவராத்திரி இரவிற்கு மறுநாள் இரவு தொடங்கி அடுத்த 5 நாட்கள் இரவு முழுவதும் கோணேஸ்வரர், கோணநாதர், அன்னை மாதுமையாளுடன் திருகோணமலை நகர்வலம் ஊர்வலம் வந்து அருள் புரிவார். அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் விநாயகர், கோணாத சுவாமி, ஸ்கந்தர், பிரியாவிடை அம்மன், மாதுமை அம்பாள் மற்றும் அன்னப்பசியுடன் எழுந்தருளி அருளிப்பார். 6 நாட்களும் இரவு முழுவதும் திருகோணமலை மக்கள் கண் விழித்திருந்து எம்பெருமானை வரவேற்று பூரண கும்பங்களை வைத்து வழிபடுவார். இத்தினங்களில் திருகோணமலை நகரம் முழுவதும் வாழை தோரணம், மாவிலை, நந்திக்கொடி,
முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்டு வர்ண விளக்குகளால் ஜொலிக்கும். எங்கெங்கும் பார்ப்போன்னா சிவபெருமானின் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் சொல்லலாம். பட்டாசுகள், வான வெடிக்கைகள், நிகழ்ச்சிகளை இறைவன் நடத்தி இறைவனை வழிபடுவர். நடன இசை நிகழ்ச்சிகளும் ஆங்காங்கே நடைபெறுங்கிறத பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலையும் அதை விட ஒரு சிறப்பாக நடக்கும். திருவண்ணாமலை, சதுரகிரி போன்ற ஸ்தலங்களில் இதற்கு மேலாக அதிகமாகவே காணப்படும் சொல்லலாம். மேலும் குறிப்பாக இப்போ நம்ம தென் தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும் அல்லது நாகர்கோவிலாக இருக்கட்டும் போன்ற இடங்களில் சிவராத்திரி தினமன்று சிவனடியார்களால் சிவாலய ஓட்டம் நிகழ்த்தப்படும். அன்றைய தினம் அடியார்கள் 12 சிவாலயங்கள் கால்நடையாக ஓடி தரிசிக்கின்றனர். ஏற்றத்தாழ ஒரே நாளில் பல மடங்கு கிலோமீட்டர்கள் மேலாக கடந்து இறைவனை வழிபடுகின்றார்னு சொல்லலாம். மேலும் இந்த சிவராத்திரி விரத வகைகள் நான் சொல்கிறேன். சிவராத்திரி விரதம் 5 வகைப்படும் சொல்லுவோம். நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி இரவு மாத சிவராத்திரி ஆகும். சிவனடியார் பலர் இந்த சிவராத்திரியையும் மாதந்தோறும் தவறாமல் கடைபிடித்து வருகின்றனர். விரதம் பிடிப்போர் முதல் ஒரு நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி என்று உபவாசமாய் காலையில் குளித்து சிவ சிந்தனையுடன் கண்விழித்து 4 தேவ வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும். மேலும் இந்த சிவாலயங்களில் நடைபெறும் 4 யாம அபிஷேக ஆராதனைகளுக்கு அவரவர் வசதிக்கேற்ப பொருள்களை கொடுத்து உதவலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுத்து உதவலாம். 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. மேலும் இந்த விரதம் பற்றிய சில ஐதீகங்கள் இருக்கின்றன, அதையும் நான் சொல்கிறேன். இவ்வித விரதத்தை பற்றிய ஐதீகங்கள் பல உள்ளன. ஒரு காலத்தில் உலக பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கின. உலகங்களே தோன்றவில்லை. இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட் இறைவனை இடைவிடாது தியானம் செய்தார்கள். அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களையும் படைத்திருந்தனர். அப்போது உமையவள் சுவாமி நான் தங்கள் மனதில் அப்பொழுது தியானித்து போற்றி காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்றும் யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களையும் பெற்று முக்தியுடைய வேண்டும் என்றும் பிரார்த்திகர் இறைவனும் நன்கு பிரார்த்தனை செய்து அவ்வாறே என்று அருள் புரிந்தார். அம்பிகையை தொடர்ந்து நந்தியம் பெருமான், சனகாதி முனிவர் சிவராத்திரி விரதம் அனுஷ்டியடித்து தங்கள் விருப்பங்களை நிறைவேற பெற்றார். எனவே சிவபக்தர்கள் அனைவரும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அன்று முழுவதும் விரதம் இருந்து இரவு சிவாலயத்திற்கு சென்று உங்களால் முடிந்த வரை அந்த தியானத்தில் கலந்து கொண்டு அன்று முழுவதும் கோவிலிலே இருந்து நீங்களும் நன்றாக பிரார்த்தனை செய்து தியானம் செய்து சிவபெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கோயிலுக்கு அழைத்து சென்று வழிபாடு பெறுதலுங்கிறது ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு செயலை நம்ம சொல்லலாம். சரிங்களா?
நன்றி, வணக்கம்.